பெண்ணா இருந்தாலும், திருமணமான ஆணா பெண்ணா இருந்தாலும், ஊழியக்காரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நியாயத்தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்குது. நியாயத்தீர்ப்புன்னு ஒரு நாள். அப்ப அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு கேட்கிறார், செம்மையாய் நீ நடந்திருந்தா நீ வாழ்ற நாட்களில இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து நாளிலிருந்து நீ செம்மையாய் நீ நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்போ செம்மையாய் யார் நடக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், சாத்தானும் பார்த்துட்டே இருப்பார். அப்ப செம்மையா நடக்கிறவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம், தீமையாய் நடக்கிறவங்களுக்கு நரக ராஜ்யம். அதனால ஆண்டவர் இந்த பூமியில யாராருக்கு எத்தனை ஆயுஷ்காலம் இருக்குதோ அத்தனை ஆயுஷ்காலம் ஆண்டு கம்முன்னு தான் இருப்பார்.